ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். புதன் உங்களுடைய ராசிநாதன். இப்போ குரு பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகிறது. 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 10ஆம் இடத்துல இவ்வளோ நாள் உங்களுடைய தொழிலில் ஒரு ஆட்டத்தை கொடுத்தவர், மாற்று தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தை கொடுத்தவர், உங்களுடைய தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தியவர் இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறார். சரி சார், இதில் என்ன ஆகும் அப்படின்னா, 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் தனத்தினுடைய காரகனான குருவே போய் உட்கார்றார். அப்படின்னும் பொழுது எல்லா விதமான ஏற்றம், பணம், பொருள், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரிகள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா, உங்களுக்கு எந்த தொழிலிலும் மிகுந்த உங்களுக்கு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்திலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் நிற்கிறார். அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, இளைய சகோதரம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, குரு பகவானுடைய பார்வை பெற்று போகிறதுனால அந்த இடம் சுபமாக போகிறது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா, 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்ன உடனே உங்களுக்கு எழுத்துப்பணி அந்த மாதிரியான கன்னியாராசிக்காரர்களுக்கு அந்த எழுத்துப்பணி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனால் கவிஞர்கள், கலைஞர்கள் என புதனுடைய ஆட்சி வீடு, அதுவும் மூல திரிகோண வீடுன்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த கலைத்துறையில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அந்த கலைத்துறையில் பார்த்தாலேனால் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடிய எழுத்துத்துறை, அந்த கட்டுரை எழுதுறது, நாவலாசிரியராக இருக்கிறது, அதை தவிர பாட்டு எழுதுறது, இதெல்லாம் இந்த துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தியை குறிக்கும். அதாவது இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா திருமணம் தட்டின்ண்டே போயின்னு இருக்கிறவாளுக்கு குரு பலன் வந்தாச்சா அப்படின்னு கேட்பா இல்லையா, குரு பலம் இருக்கா அப்படின்னு கேட்பா இல்லையா, அந்த குரு பலம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவின் மூலியமாக, அதுவும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் போகிறதுனால அதீத லாபம் கிடைக்கக்கூடிய, எந்த தொழிலிலும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மூத்த சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம், அதன் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு, அதை தவிர என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர நுண்கிருமிகள், ஏஐ இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ரிசர்ச் அந்த நேரில், அதை தவிர இந்த புக்ஸு அதெல்லாம் லைப்ரரியன், அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பணியில் இருக்கிறவா, பாடலாசிரியர், கவிதை எழுதுகிறவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. அதை தவிர குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வெற்றிகரமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அதை தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியின் பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இந்த கோச்சாரத்தோட அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பிரீத்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. அதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு 3 அதாவது நெய் விளக்கு போட்டுட்டே வாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி மினிமம் 3 வாரமாவது போடுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அது தவிர அந்த மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலையோ கொடுத்து அதை வந்து வியாழக்கிழமை விநியோகம் பண்ண சொல்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது ஆலங்குளம் போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது மஞ்சள் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பார்த்தேன்னா முடிஞ்சதுன்னா ஒரு முல்லை செடி செடி நட்டுட்டு வாங்க, இல்லைன்னா தானம் கொடுங்க. இது எல்லாமே வந்து குருவுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. நீங்கள் இந்த எளிய பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதீதமான யோகம் இருக்க போகிறது. இது இன்னும் அதிகமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.